வணக்கம் நண்பர்களே. ஒரு சிறிய கதை சொல்லி இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். ஒரு சிறுவன் தினமும் சதுரங்கம் விளையாடுவான். ஆனால் அவன் எப்போதும் தோல்வியடைவான். ஒரு நாள் அவன் ஆசிரியர் அவனிடம் சொன்னார், "நீ தோல்வியடைவது நகர்வுகள் காரணமாக இல்லை, மனநிலை காரணமாக." அந்த நாளிலிருந்து அந்த சிறுவன் தனது சிந்தனையை மாற்ற ஆரம்பித்தான். சில மாதங்களில் அவன் போட்டியில் வெற்றி பெற்றான். நண்பர்களே, சதுரங்கத்தில் திறமை மட்டும் போதாது, நேர்மறை சிந்தனை, பாசிட்டிவ் திங்கிங் மிகவும் முக்கியம். இன்று சதுரங்கத்தில் சிறப்பாக விளையாட உதவும் 10 பாசிட்டிவ் திங்கிங் முறைகள் பற்றி பார்ப்போம். 1. தோல்வியைக் கண்டு பயப்படாதீர்கள். பல வீரர்கள் முதல் தோல்விக்கே மனம் உடைந்து விடுவார்கள். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு தோல்வி என்பது ஒரு பாடம். ஒரு போட்டியில் நீங்கள் குதிரையை தவறாக நகர்த்தி விளையாட்டை இழந்திருக்கலாம். அடுத்த முறை அதே தவறு செய்யாமல் இருப்பதே முன்னேற்றம். 2. ஒவ்வொரு நகர்வையும் அமைதியாக யோசிக்கவும். ஒரு நல்ல வீரர் அவசரப்பட மாட்டார். ஒரு சிறிய உதாரணம்: எதிராளி உங்கள் ராணியை தாக்கினால் உடனே ராணியை காப்பாற்ற வேண்டும் என்று அவசரப்படாமல், இது ஒரு டிராப்பா என்று யோசித்தால் பல தவறுகளை தவிர்க்கலாம். 3. எதிராளியை மதியுங்கள். எதிராளி பலமாக இருந்தால் பயப்பட வேண்டாம், அதை ஒரு வாய்ப்பாக நினையுங்கள். ஒரு பலமான வீரருடன் விளையாடும் ஒரு போட்டி 10 சாதாரண போட்டிகளுக்கு சமமான அனுபவம் தரும். 4. உங்கள் முன்னேற்றத்தை கவனியுங்கள். நீங்கள் இன்று 20 நகர்வுகள் வரை நல்ல திட்டத்துடன் விளையாடுகிறீர்களா? நேற்று 10 நகர்வுகளிலேயே தவறு செய்தீர்கள் என்றால் அது பெரிய முன்னேற்றம். சிறிய முன்னேற்றம் கூட உங்களுக்கு நம்பிக்கை தரும். 5. தவறுகளை கற்றலாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல வீரர் தோல்வியடைந்ததும் உடனே பலகையை விட்டு செல்ல மாட்டார். அவர் தன் விளையாட்டை மீண்டும் பார்த்து எந்த மூவ் தவறு என்று பார்ப்பார். அந்த ஒரு பழக்கம்தான் அவரை முன்னேற்றும். பொறுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். சதுரங்கம் வேக விளையாட்டு அல்ல, அது சிந்தனை விளையாட்டு. ஒரு விவசாயி விதை போட்டவுடன் பயிர் கிடைக்காது. அதுபோல ஒரு நல்ல திட்டம் வெற்றி தர சிறிது நேரம் ஆகும். 7. நல்ல மனநிலையை வைத்திருங்கள். விளையாடும்போது சில நேரம் நிலைமை மோசமாக இருக்கும். அப்போது இப்போது இழந்தாலும் நான் இன்னும் போராட முடியும் என்று நினைத்தால் பலமுறை விளையாட்டு திரும்பும். 8. சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள். ஒரு நல்ல பாதுகாப்பு, ஒரு நல்ல மூவ், ஒரு நல்ல திட்டம், இவை எல்லாம் வெற்றிதான். அதை கவனித்தால் உங்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். 9. கவனம் மற்றும் மூச்சு பயிற்சி. பல போட்டி வீரர்கள் ஒரு முக்கிய நகர்வுக்கு முன் ஆழ்ந்த மூச்சு விடுவார்கள். ஏன் தெரியுமா? மனம் அமைதியாக இருந்தால்தான் நல்ல முடிவு வரும். ஒரு எளிய முறையை முயற்சி செய்யுங்கள். மூச்சை மெதுவாக இழுத்து 3 வினாடிகள், பின்னர் மெதுவாக விடுங்கள். உங்கள் கவனம் அதிகரிக்கும். 10. விளையாட்டை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி மட்டுமே இலக்கு என்றால் மன அழுத்தம் அதிகரிக்கும். ஆனால் விளையாட்டை ரசித்தால் உங்கள் விளையாட்டு இயல்பாக மேம்படும். நண்பர்களே, ஆரம்பத்தில் சொன்ன அந்த சிறுவன் போல மனநிலையை மாற்றினால் விளையாட்டும் மாறும். சதுரங்கம் என்பது காய்களை நகர்த்துவது மட்டுமல்ல, அது மனதை கட்டுப்படுத்தும் கலை. முடிவு: இந்த 10 பாசிட்டிவ் திங்கிங் முறைகளை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்தால் உங்கள் சதுரங்க திறன் நிச்சயம் மேம்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபட்ட பயனுள்ள வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.